இந்த திராவிட மாடல் ஆட்சியில 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. எந்த துறையில 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னா, திருச்சியே என்னோட கண்ட்ரோல், திருச்சியில நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் KN நேருவோட துறையில தான் இத்தனை கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. எதற்காக இத்தனை கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க? 2024 வருஷம் நகர்ப்புற வளர்ச்சி துறையில 2532 வேக்கன்ட் போஸ்ட் இருக்கு. அதாவது 2532 பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த துறையில இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்பாங்க? தமிழ்நாடு அரசோட வேலை எப்படி கொடுப்பாங்கன்னா, TNPSC எக்ஸாம் மூலியமா பாஸ் பண்ணி உள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க. ஆனா அமைச்சர் KN நேரு அவரோட துறைக்கு மட்டும் டைரக்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறாரு. எத்தனை பேருக்கு? 2532 பேருக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்தும் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை கொடுக்கறாரு. எத்தனை பேர் கனவுகளோட இருந்திருப்பாங்க? லஞ்சம் கொடுக்க முடியாதவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க இத்தனை பேர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்திருக்கீங்களே, அப்ப தகுதி வாய்ந்தவங்க எங்க போவான்? அது போக இத்தனை பேருக்கு லஞ்சம் வாங்கிட்டு உள்ள வரானுங்கன்னா, இவனுங்க லஞ்சம் வாங்காமையே அந்த வேலையை செய்வானுங்க அவங்களுக்கு போட்ட போஸ்டிங்ல. அப்போ நீங்களும் கரப்டான ஆட்களை உருவாக்குறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்களேன். அது மட்டும் கிடையாது, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை யாரு கையால கொடுக்கிறாருன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கையாலதான் KN நேரு கொடுக்க வைக்கிறாரு. அதனாலதான் ED தமிழ்நாடு காவல்துறைக்கு 232 பக்கத்துக்கு டீட்டெயிலா எழுதி அனுப்பியிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இப்ப KN நேரு என்ன சொல்லுவாரு? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாஜகவோட ஒரு கைப்பாவை, பாஜகவுக்கு திராவிட மாடல் ஆட்சி மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதனாலதான் இந்த ED ரைடு அனுப்புறாங்கன்னு ஒரு ஆத்துவாரு. நான் ஒரு காமன் மனது கேட்கறேனே, எதுக்கு நீ டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணன? அதான் தமிழ்நாட்டுல TNPSC ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் மூலியமா அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு ஒரு காமன் மேன கேட்க தானே செய்வேன். அதுதானே எல்லாரும் கேட்கறாங்க. இதுக்கு KN நேரு பதில் சொல்லுவாரா? பதில் சொல்ல மாட்டாரு. அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி எப்படி எல்லா புரோஜரியான வேலையும் அவர் தம்பி அசோக்க வச்சு பண்ணாரோ, KN நேருவும் இந்த மேட்டர்ல அவரோட தம்பியை வச்சுதான் பண்ணியிருக்காரு. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட MD இருக்கக்கூடிய ரவீந்திரனை வச்சுதான் இத்தனை ஸ்கேம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரு பேங்க் மோசடி பண்ணும் போது ED சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்டர்ல சர்ச் பண்ணும்போதுதான் இந்த மேட்டர் வெளியில வந்திருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில எப்படிலாம் ஊழல் பண்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சிக்கு தான் 2026 வேணும்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆசைப்படுறீங்களா?